வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? நான் நீங்க எல்லாரும் வளர்த்து விட்ட பையன் ரெட் ஒயிட் பாப்பி. அண்ட் இன்னைக்கு உங்க எல்லாருமே கேம் வீக் 24 ஓட ப்ரீவியூக்கு வெல்கம் பண்றோம். அண்ட் என் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறவர் ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ் பிபி. வெல்கம் பேக். Yes, bro. Always happy to be here. நானே ஆக்சுவலாக வெல்கம் பேக் சொல்லிக்கணும். நானே கொஞ்சம் ஒரு 2 வாரமா எதுவும் பண்ணல, வடலாம் பண்ணல. ஸோ நானே எனக்கு ஒரு வெல்கம் பேக் மாதிரி கொடுத்துட்றேன். Right. பட் யா, கேம் வீக் 24 ப்ரிவியூக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னைக்கு பிஜிஎம்எல் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க. ஸ்டேட்மெண்ட் இல்லை, ஆக்சுவலாக ஃபைனலி ஒரு இண்டிபெண்ட் ரெகுலேட்டர் ஹேஸ் டீம்ட் அந்த மைல்ஸ் லூயிஸ் கெல்லி. நான் ஒரு ஆர்சனல் ஃபேன்னால சொல்லலை, பட் அந்த டெசிஷன் ராங்கான டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா அது பிஜிஎம்எல் எப்படி டபுள் டவுன் பண்ணாங்க அந்த டெசிஷன்னால, அந்த கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் லைக் ஐ ஃபீல் லைக் இந்த ஆர்கனைசேஷன் ஒரு தே ஆர் நாட் ஏபிள் டு அக்செப்ட் அ மிஸ்டேக். அதுதான் எல்லாருமே சொல்றோம், நாட் ஜஸ்ட் வித் ஆர்சனல். நம்ம so many instances have happened இந்த சீசன்ல. ஒரு லாஸ்ட் 2-3 சீசன்ஸா நிறைய நடந்திருக்கு. மைக்கேல் ஆலிவர் இந்த ரெஃப்ரி பெர்டெனிங் இந்த ரெஃப்ரினாலே நாட் ஜஸ்ட் ஆர்சனல், அந்த டோக்குவோட சேலஞ்ச் அகேன்ஸ்ட் மெக்காலிஸ்டர், கோவச்சிச்சோட he should have been sent off அந்த ஓடகார்ட் சேலஞ்ச், டைரக்ட் ஸ்டட் ஃபேசிங், லைக் எக்கச்சக்கமா சேலஞ்சஸ். லைக் எனக்கு கவுண்ட் போயிட்டே இருக்கு. பட் என்னன்னா, நம்ம ரெஃப்ரீஸை கொஸ்டின் பண்ணோம்னா அவங்க ஒரு அன்டச்சபிள்ஸ். அவங்கள நீ கொஸ்டின் பண்ண முடியாது. எஸ், பீப்புள் மேக் மிஸ்டேக்ஸ், யா, வி ஆல் அக்ரி. அது எல்லாருமே தப்பு சொல்லல, எல்லாருமே தப்பு பண்றவங்க தான். பட் அந்த தப்பு பண்றதுல இருந்து நம்ம எப்படி நம்ம அடுத்த கேம் ஹவு கேன் வி இம்ப்ரூவ், அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி எதுவுமே தெரியல. VAR was so poorly used in the game. VAR இதுல நான் ஒண்ணே ஒரு மாதிரி இன்டர்செக்ட் பண்ணிக்கிறேன். சோ பிரீமியர் லீக் வெப்சைட்ல அது கொஞ்சம் ஆப்வியஸ்லி டெஃபினிஷன் எல்லாம் போட்டுருப்பானுங்க. அதுல ஹை ஃபுட் சேலஞ்ச் சொல்லிட்டு அதுக்கு மெயினா அதுக்கு போட்டோல டோகான் மெக்காலிஸ்டர் போட்டிருக்காங்க. டேய் மூதேவி, நீ அது கொடுக்கவே இல்ல. அது கொடுக்கவே இல்ல. நீ கொடுக்கவே இல்ல திஸ்ஸனே. And the challenge it could have changed the course of the season. It was so far end in the season. யார் வேணாலும் ஜெயிக்கலாம். ஈவன் லிவர்பூல் கூட won the title, யாருக்கு தெரியும்? Because லிவர்பூல் வின் பண்ணிருந்தா லைக் மொமெண்டம் வந்திருப்பாங்க. because அந்த டிராப் பண்ணி அங்க இருந்து they started to lose a bit of it, because that was a must win for them. ஆமா, அதுக்கு அப்புறமா யுனைட்டோட டிராப் பண்ணாங்க பாயிண்ட்ஸ். லைக் அப்படியே ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி இருந்தது. சோ இது இட்ஸ் ஐ திங்க் ஆஸ் ஃபுட்பால் ஃபேன்ஸ்ல எனக்கு எனக்கு ரிசல்ட் பத்தி கவலை இல்லை. எனக்கு அந்த கேம் முடிச்ச உடனே இல்லை, ஐ வாஸ் சோ ஆங்கிரி. ஏன்னா ஒரு இந்த பையன் வரல, ஐ தாட் ஆஃப் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தேன். ஒரு 18-year-old பாய், இஸ் ஆக்சுவலி பின் பிளேயிங் ரியலி வெல் லெஃப்ட் பேக்ல. அண்ட் ஒரு ரொம்ப அன்ஃபேர் இருந்தது அந்த டிசிஷன். லைக் இட் டிடன்ட் மேக் சென்ஸ் அட் ஆல். அண்ட் அது மைக்கேல் ஆலிவர்ல உடனே குத்துறான் அந்த ரெட் கார்டை, லைக் ஒரு ஹெசிடேஷன் இல்லாம. ஸோ யா, ஐ மீன் கிரேசி ஃப்ரம் PG. இதுல எனக்கு எது ஒண்ணு முட்டாள்தனமா பண்றேன்னு தெரியல. ஒண்ணு மைக்கேல் ஆலிவர் கொடுத்த ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் VAR அதை பார்த்து, ரைட், பிகாஸ் they can overturn red cards also. It's not that the red card மட்டும் கொடுக்கிறது மட்டும் இல்ல, ரெட் கார்ட்ஸ் ஓவர்டர்ன் பண்ணலாம். அது பார்த்துட்டு ரெட் கார்டு ஏன் ஓவர்டர்ன் பண்ணலைங்க தான் எனக்கு இன்னும் பெரிய இதுவா இருக்கு. லைக் இந்த லைக் சொல்றாங்க விஆர் பிரச்சனை இல்ல, விஆர் பிரச்சனையே இல்ல. எக்ஸாக்ட்லி உங்களுக்கு எல்லாமே இந்த ப்ராப்பரா அந்த ஆங்கிள், லைக் உங்களுக்கு இந்த சில இதுல உங்களுக்கு யூ நாட் இன் லைக் 30 செகண்ட் கூட டிஸ்டன்ஸ் பண்ணணும், 1 நிமிஷம் கூட டிஸ்டன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. யூ டேக் n number of time you want. எவ்வளவு டைம் வேணா எடுத்துட்டு எல்லா ஆங்கிள்ஸ் எல்லாம் இந்த ஆங்கிளுக்கு அந்த ஆங்கிளுக்கு அந்த கேமரா ஆங்கிளுக்கு இந்த கேமரா இருக்கு, எல்லாம் ட்ரைன்ஸ், அது எல்லாம் கொடுத்து கூட நீ தப்பு பண்றன்னா அதுக்கப்புறம் VR மேல குத்தம் சொல்ல முடியாது. கரெக்ட். ஐ திங்க் VR கேம்ல இருக்கிறது இஸ் ஆக்சுவலி ஃபைன், பட் அந்த யூசேஜ் தான் ரொம்ப போரா இருக்கு. ஆக்சுவலா இன்-கேம் யூசேஜ் இஸ் சோ போர். அண்ட் என்னன்னா என்னன்னா சாரி முன்னே உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இந்தியன் சூப்பர் லீக்ல கேக்குறாங்க VR வார் கொண்டு வரணும்னு. டேய், அங்கேயும் இதே நிலைமை தானே கொண்டு போகும். பிகாஸ் இங்கேயும் refs are not great. I mean, refs are not great anywhere, let's be honest. எங்க பார்த்தாலும் they making mistakes now, but VR will only expose them a bit more. At least USல MLSல they have a thing. So ஒரு வீடியோ ரிவ்யூ சிஸ்டம் பாத்தீங்கன்னா they come out மைக்ல they will tell the decision after review, so and so this happened, so we are doing so and so, அந்த மாதிரி கொண்டு வரணும். பரவாயில்ல, அந்த ரீசனிங் ஆவது இருக்கே, so it's not bad. I'll take that at least. நான் அந்த ரீசனிங், even if it's against my reasoning, at least I will take that ன்னு சொல்ல வரேன். பட் என்ன சொல்ல வரேன்னா,
பிரீமியர் லீக்ல பாத்தீங்கன்னா லைக் வீக் அண்ட் வீக் அவுட் சம்திங் இஸ் ஹேப்பனிங் பிபி. அது வந்து வி ஆர் நாட், இது அவாய்டே பண்ண முடியல. ஸோ இதுல ஒரே ஒரு ஃபேக்டர் தான். ஐ திங்க் த ரெஃப்ஸ் டெஃபினெட்லி ஹாவ் டு பி பெட்டர். அண்ட் வி டோன்ட் see this happening at இந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து ஐ டோன்ட் திங்க் இந்த ஃப்ரீக்வன்சியில் மற்ற லீக்ஸில் ஆகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. பிகாஸ் ஐ வாட்ச் லாலிகா குட்டு, லாலிகாவில் கூட கன்ஃபார்மாக மிஸ்டேக்ஸ் இருக்கும், பேட் டிசிஷன்ஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி வீக் அண்ட் வீக் அவுட் வந்து நான் சத்தியமாக எங்குமே பார்த்தது இல்லை. அது இப்போ உங்களுக்கு மைக்கேல் ஆலிவர், எங்களுக்கு ஆந்தனி டெய்லர், லிவர்பூலுக்கு ஒரு டேவிட் கூட்டு, அந்த மாதிரி இல்ல. ஐ திங்க் தெரிஞ்சுதான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ஆஸ்டன் கேமுக்கு மைக்கேல் ஆலிவர் போட்டா ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து எல்லாரும் மைக்கேல் ஆலிவர் பத்தி தான் பேசுறாங்க கேமை தவிர. அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். செல்சி வந்து ஆண்டனி டெய்லர் பத்தி தான் பேசுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். பட் பிரீமியர் லீக் இஸ் நாட் அபௌட் தட்ல, இட்ஸ் அபௌட் தி டீம்ஸ்ல எண்ட் ஆஃப் தி டே. இல்ல பட் அதுதான் இருக்கணும். பட் அல்டிமேட்லி பிஜிஎம் அவங்களும் ஒரு மாதிரி இதான் பாப்பானுங்க. இப்ப வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆல்சோ இஸ் குட் பப்ளிசிட்டி. அந்த மாதிரி ஒரு அந்த 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 பிலாசபில இருக்கீங்க. யா கரெக்ட். எங்க பத்தி பேசணும், பிளேயர்ஸ் பத்தி பேசணும். சம கோல் அடிச்சா இவங்க சம டிஃபென்ஸ், ரெஃப்ரீஸ் பத்தி யாரும் பேசுறது இல்லையே. எக்ஸாக்ட்லி. அதுதான். சோ ஐ திங்க் இது மாறணும் ப்ரோ. லைக் we should, இப்போ செல்சி கேம்னா our team should be like it. நானும் சொல்லுவேன், I'm not the guy who's like வந்து ரெஃப்ஸ் தப்பு அதனால தான் தோத்த அப்படின்னு சொல்றான் நான் கிடையாது. பட் அல்டிமேட்லி நான் யோசிக்கிறேன், நீ ரெஃபா மறந்துடும் டோட்டலாவே. நீங்க வந்து யூ ஜஸ்ட் பிளே யுவர் கேம் அண்ட் ரெஃப்ரி வந்து உனக்கு ஏதாவது தப்பா டிசிஷன் கொடுத்தா தலையெடுத்து நினைச்சிட்டு போக வேண்டியதுதான், வேற வழி இல்ல. கரெக்ட். அண்ட் I mean obviously we don't condone any இந்த அபியூஸ்லாம் வந்து obviously to anyone we don't condone it. பட் எனக்கு சீரியஸா அந்த அபியூஸ் கூட இல்ல. வேர் டஸ் மைக்கேல் ஆலிவர் ஹேவ் அ சோஷியல் மீடியா அக்கவுண்ட்? எங்கிருந்து இது வந்தது அது கூட எனக்கு தெரியல. ஸோ அதுவே வந்து கொஞ்சம், இஃப் இட் இஸ் ஜெனுவனா அபியூஸ் இருந்ததுன்னா ஐ ஹாவ் ஃபுல் சிம்பத்தி ஃபார் மைக்கேல் ஆலிவர் as a human being. But if it is fabricated, it's very very poor from PGML, because to take that and the spotlight on there, to take it away from a bad decision to going back to என்ன சொல்றது ஒரு அபியூஸ் வந்த மாதிரி, if that is the case, பிளேயர்ஸ் கூட நடக்குது தானே. பிளேயர்ஸும் வந்து ஒரு அந்த கேவலமான அடிக்கு வந்து வெளில ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே வந்து சிம்பத்தி கார்டு போட்டுருவாங்க. ஐயோ எனக்கு வந்து சோசியல் மீடியா அபியூஸ் வந்துச்சு, பூ ஹூ, இட்ஸ் பார்ட் ஆஃப் தி கேம். நீ வந்து இவ்வளவு பெரிய ஒரு தருணையில இருக்க, நீ வந்து உன்னை பார்த்து வேர்ல்ட் இஸ் வாட்சிங், பிரீமியர் லீக் இங்கிலீஷ் எல்லா ஃபேன்ஸும் உன்னை பாக்குறாங்கன்னா இந்த மாதிரி வரத்தான் செய்யும். அது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலையெழுத்து. நீ வாங்கிதான். I think criticism is fine PB இல்ல. criticism is fine. criticism is fine தானே. இல்ல criticism is fine, but the criticism ஏன் அபியூஸ் பண்றாங்க இன்னும் இல்ல. கர்நாடகா போய் ஒருத்தன் வந்து சும்மா வந்து what on your passing அதுவே வந்து அபியூஸ் அது இதுங்கறாங்க. That's not abuse. Yeah, that's see abuse is, we know what abuse is, unfortunately. So இப்போ வந்து criticism அபியூஸ் பண்றாங்க. பிளேயர் இல்ல பிளேயர்ஸே வந்து சில வாட்டி அன்டச்சபிள் ஃபீல் பண்றோம். இதே சமயம் ஒரு வாட்டி இன்னொரு கோல் அடிச்சா இல்ல பண்ணலாம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா அவனை தலை தூக்கி வச்சு பேசுவான். இதுவே அவனை கேவலமா பேசினா ஒரு தப்பி தவறி ஒரு கலர் பிளேயரை வந்து நல்லா பண்ணி மோட்டிவேட்டிங் அப்படின்னு சிம்பதிக்கா தூக்கின்னு வந்துருவாங்க. சோ பிளேயர்ஸ்க்கும் நடக்குது, பாதி பிளேயர்ஸ் நடக்குது. நமக்கு எந்த பிளேயர்ஸ்க்கு நடக்குது நமக்கு நல்லா இந்த சிம்பதிக்கார கூட்டு வராங்க நமக்கு நல்லா தெரியும். ரெஃப்ரிக்கு வந்து அது உண்மை அதான் நீங்க சொன்ன மாதிரி தான். முன்னாடியே ஒழுங்கா நடந்துச்சுன்னா obviously sympathy தான், we don't condone it, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. பட் அது வந்து or it could even be a PR stunt maybe. ஏனா வந்து we have not seen எங்கயுமே பார்த்தது இல்ல இந்த மாதிரி like the abuse, because வந்து to deflect away from the bigger picture. ஏனா எங்க தான மாறோம், ஐயோ சோஷியல் மீடியா அபியூஸ் வந்து கொஞ்சம் சிம்பத்தி கொஞ்சம் பாவம் பார்த்து மன்னிச்சு விடலாம். அதான். So yeah, I mean bro, referees பத்தி பேசணும்னா நம்ம பேசினே இருப்போம். நம்ம வந்து preview 10 நிமிஷம் referees பத்தி பேசுங்க, கேம் பத்தி போவே இல்ல. அதுதான் எனக்கு அதுதான் பிடிக்கல. I'll end in this note. I don't want to talk about referees. I want to talk about teams, players, individual players. But unfortunately அந்த decisions அவ்வளவு மோசமா இருக்கு that unfortunately we talk about referees every week. But what to do? Anyway, first biggest game of this weekend நம்ம போவோம் PB. Arsenal versus Manchester City தான். I mean technically on paper is the biggest game of this weekend. Back at the Emirates. I think என்ன சொல்றது, both teams in I think Arsenal are in better form. Last 5 games தோக்கவே இல்ல இந்த கேமுமே. சிட்டி வந்து நடுவில் பிஎஸ்ஜியோட தோத்தானுங்க 4-2 சாம்பியன்ஸ் லீக்ல. பட் போன வாரம் செல்சி உங்க டீமோட ஜெயிச்சானுங்க. அதை பத்தி பேசுவோம் செல்சி பத்தி அடுத்தது.
பட் யா ஆர்சனல் இப்பதான் பேசணும். லாஸ்ட் கேம் ஒரு ஐல் சே அ குட் வின் தான். பிகாஸ் ஒரு என்ன சொல்ற டிமாரலைசிங் மாதிரி ஒரு ரெட் கார்டு வந்தது. தென் சம்ஹவ் அவங்க டீம்ல ஒரு தப்பு பண்ணிட்டான், ஜோ கோமெஸ். ஸோ அவன் வந்து லைக் ஹி காட் அ செகண்ட் எல்லோ. அதுவே ஸ்ட்ரெயிட் ரெட்டா குத்துக்கலாம், அவ்வளோ மோசமா இருந்தது அந்த சேலஞ்சு. பட் எனிவே செகண்ட் எல்லோ. அண்ட் அதுக்கப்புறமா கேலஃபியோரி வந்து ஒரு குட் ஃபினிஷ். ஐ மீன் 1-0 ஐ தாட். அதுக்கப்புறமா ஓகே ஆர்சனல் மைட் வின் திஸ் கேம் தான் எனக்கு தோணுச்சு. பட் யா குட் ஃபாட் ஹார்ட் வின் விக்டரி ஃப்ரம் ஆர்சனல். அண்ட் சில அவே கேம்ஸ்லாம் வந்து யூ வில் பி லைக் ஜெயிச்சா போதும் அப்படின்னு. அது வுல்ஸ் ஒன்று. அதான் வுல்ஸ் எப்பவுமே ஒரு லைக் என்னதான் நல்லா ஃபார்மா இல்லைனாலும் அவங்க எப்பவுமே ஒரு பனானா ஸ்கின் மாதிரி தான். அவங்க எப்பவுமே கண்டிப்பா கஷ்டம் கொடுக்குறவங்க. ஸோ அவங்க கண்டிப்பா. வந்து சட்டம் ஜெயிச்சா போதுன்னு ஒரு மாதிரி இருக்கும். Yeah, so coming back to Emirates, PB, I think Arsenal ஓரளவுக்கு they have a really good record against the top six for the last 2 seasons in நினைக்கிறேன். I don't think they've lost a game with the top six, either home or away is what I think. It's a good record, but தெரியல. See, எங்களுக்கு வந்து it's still a very wounded Arsenal. நிறைய பிளேயர்ஸ் இல்லை, நிறைய இன்ஜுரிஸ். பட் அட் த சேம் டைம் சிட்டி வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சைக்கிள் சேஞ்ச் மாதிரி இருக்கு. ஆஸ் வி நோ ஆல்ரெடி கைல் வாக்கர் கிளம்பிட்டான். ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் கோயிங் அவுட் ஆஃப் த டோர், கமிங் இன்சைட் த டோர், ரெண்டுமே இருந்திருக்கு. ஸோ இந்த கேம் எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்து சொல்லுங்க. அதாவது நம்ம அவங்கள பத்தி பேசவான்னு நினைச்சோம். இந்த கேம்ல கண்டிப்பா ஒண்ணு இருக்கும், ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். ஒண்ணு ஏதாச்சும் ஒரு பண்ண ஒரு பெரிய டிசிஷன் வராது, இல்ல ஒரு பெரிய டிசிஷன் வந்து வரும். which other team might not like. எனக்கு அப்படிதான் தோணுது வந்து பிகாஸ் ஆஃப் சீயிங் பாஸ்ட் கேம்ஸ்லாம். பட் வந்து சிட்டி வந்து ஆக்சுவலி ஹெட் ஃபார்ம். அது செல்சியை வந்து 3-1 எங்களுக்கு போட்ட பிச் தான். அது விட் 5 or 6. குவாரியோலே ஹேட்ரிக் அடிச்சிருக்கணும். அவனே ஃபர்ஸ்ட் அவன் 2 சான்ஸ் மிஸ் பண்ணான், 2 ஓப்பன் சான்ஸ் மிஸ் அழகா சான்ஸ் மிஸ் பண்ணா. அண்ட் சிட்டி ஆர் கைண்ட் ஆஃப் கமிங் ஆன் லைக் ஒரு டீசன்ட் நல்லா வராங்க. 4 and ஸ்டார்டட் ஸ்கோரிங். அவன் நாட் ஜஸ்ட் ஸ்கோரிங், நல்லாவே ஆடுறான். ஃபார்ம் he looked very good like Chelseaோட லைக் கரெக்ட். கோல் அடிக்கல பட் சூப்பரா ஆடுனா. கொஞ்சம் ஆஃப் சைட் மாட்டினாலும் லைக் வந்து அந்த பிரசன்ஸ் வந்து இட் வாஸ் தேர். அண்ட் ஓவராலா சிட்டி கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டு இருக்காங்க. அண்ட் ஆர்சனல் வந்து லைக் தே ஆர் ஸ்டில் டூயிங் வெல். நான் இதை சொல்லுவேன், இஃப் ஆர்சனல் டோன்ட் வின் திஸ்னா டைட்டில் மூட்டை கட்டி போயிட்டே இருக்கலாம். we have to win this. டைட்டில் நான் ஆல்ரெடி 95% காலின்றேன். இல்ல பட் ஸ்டில் இது it's still January இல்ல. it's still January with you until it's like April, until it's May and you're still 8 points behind. அப்பதான் டைட்டில் காலி. இல்லனா you're still in. Correct. Because as manager, as players வந்து நீ வந்து ஓகே எல்லாமே mathematically impossible வரைக்கும் பாசிபிள் தான். எல்லா ஸ்போர்ட்ல எடுத்தாலும் சரி. So you have to keep winning. அதுக்கப்புறமா see ultimately நான் ஹைப்போதெட்டிக்கலா சொல்றேன், இன்னும் 14 கேம் இருக்கா, 15 கேம் இருக்கா? ஆமா, இல்ல 14 கேம், 14 கேம். see உங்களோட டார்கெட் 14 கேம் ஜெயிக்கிறது. 14 கேம் ஆஃப்டர் திஸ் கேம். ஓகே சோ மிச்சம் இருக்கிற 14 வெச்சுப்போ. 14 கேம்ஸ் எல்லாமே ஜெயிக்கிறதா உங்களோட இது. அதுக்கப்புறம் if Liverpool end up winning 14 கேம்ஸ்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களோட டார்கெட் நீங்க 14 கேம்ஸ் வின் பண்ணனும் to stay in the hunt. அத நான் சொல்லுவேன் நான். so but you have to win. draw is not accept. draw வந்து like will not help Arsenal title. definitely win பண்ணி ஆனோ. and given that you are in Emirates, and I will give you that, because Emirates-ல வந்து you always had a good record. even வந்து like worst Wenger times, worst many times போது கூட you still Emirates நல்லா ஆடி you've done very well and against top 6 sides. okay, உங்க prediction? I think வந்து 2-1 Arsenal. man, உங்களுக்கு வந்து இன்னும் ஹோப் இருக்கு ஆர்சனல் மேல என்ன விட. because எனக்கு தெரியல ப்ரோ, எனக்கு கோல்ஸ் எங்க இருந்து வரும்னே தெரியல எனக்கு. வந்து லைக் பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு, பட் அல்டிமேட்லி till it's not over, it's all like obviously நம்ம யோசிக்கலாம் ஓவரா. நீ இப்ப நானும் ஆர்சனல் ஃபேனா நான் தான் யோசிப்பேன் நான் அவுட்னு, பட் அல்டிமேட்லி இட்ஸ் ஸ்டில் தேர். கரெக்ட். நான் வந்து ஒரு ஹார்ட் ஓவர் மைண்ட் ப்ரெடிக்ஷன் மாதிரி கொடுக்க போறேன். I'll say 1-0 to the Arsenal. தெரியல எங்க இருந்து வரப்போகுதுன்னு தெரியல. ஒரு கேப்ரியல் கார்னர் வந்தாதான் உண்டு. ஸோ தெரியல ப்ரோ, எனக்கு சீரியஸா தெரியல. ஐ மீன் இட்ஸ் அ வெரி வெரி டஃப் ஃபிக்சர். ஐ மீன் பிகாஸ் அகேன் இன்ஜுரிஸ். இப்போ full strength team na I would have been more confident. Obviously injuries and the form. Reverse வேற கடைசியா அந்த நடந்து ஸ்டே ஹம்பிள் ஹாலண்ட் வந்து அது வந்து செமையா இருக்கும். Exactly. So exactly அந்த வெரியில ஆடணும். See அந்த வெரியில ஆடனான்னு வெச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மா ஜெயிச்சிருவோம்.
பட் பார்ப்போம். 1-0 டு தி ஆர்சனல், வெரி ஹோப்ஃபுல் ப்ரெடிக்ஷன். அடுத்தது உங்க கேம் போவோம் பிபி, செல்சி வர்சஸ் வெஸ்ட் ஹாம். இப்போதான் செல்சி பத்தி பேசுனீங்க, எப்படி நிறைய கோல்ஸ் கன்சீட் பண்ணியிருக்கணும்னு. அண்ட் அந்த கேம்ல பாத்தீங்கன்னா, ஐ மீன் உங்களுக்கு தலைவர் இருக்கிறாரு, ஒனானாக்கே டஃப் குத்துருவாரு அவரு, ராபர்ட் சாnchez. ஸோ அவரே வந்து என்ன ஒரு சொல்றது, ஸ்டாட் பார்த்தேன் that like Sanchez வந்து 9 mistakes leading to goals ன்னு. நெக்ஸ்ட் ஹையஸ்ட் 5 தான். அப்படியா? ஆமா. லைக் வந்து எனக்கு ஒன்னே ஒன்று புரியல, ஜார்கன்சன் அவ்வளோ கேவலமா லைக் வந்து ஒரு ஸ்டார் கூட வராம இருக்கிறதுக்கு எனக்கு I அதான் think புரியல. he had the chance. ஒரு கேம் ஆடினால அந்த ஃபுல்லம் கேமோட he unfortunately he played Ipswich away. Ipswich away அந்த கேம் தோத்துட்டீங்கல்ல. I think that game, if I'm not saying he had a bad game, but maybe அந்த ரிசல்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்குமா for Maresca. அது பெனல்டி இல்ல, அது வந்து கீழே விழுந்தா பெனல்டி கொடுத்தனா விஏஆரும் பார்த்து தோணல. சோ லைக் வந்து சொல்றாங்க, ஓ ஜார்கன்சன் பாத்தியா அந்த மாதிரி கமிட் பண்ணாரு, டேய் சாnchez வாரம் பண்றான்டா. லைக் இதுல என்ன காமெடினா, மரஸ்கா சொல்றான், ஓ கைசரோ மிஸ்பிளேஸ் பாஸ் பண்றான், என்சோ மிஸ்பிளேஸ் பாஸ் பண்ணிருக்கான், அதனால இந்த சாnchez டேய் கோல் கீப்பர் மிஸ்டேக் பண்ணா கோல் முடிஞ்சு போச்சு. ஏன்னா மிஸ்டேக் பண்ணா டிஃபென்ஸ் கவர் பண்ணலாம், ஸ்ட்ரைக்கர் மிஸ்டேக் பண்ணா மிட்ஃபீல்ட் டிஃபென்ஸ் கவர் பண்ணலாம், கோல் கீப்பர் மிஸ்டேக் பண்ணா கோல் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. சோ ஒன்னு எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணா இந்த ஆளை டிராப் பண்ண எனக்கு தெரிஞ்சு. ஈவன் லாஸ்ட் சீசன் கூட he was dropped for a reason. பெட்ரோவிச் சிங்லுக்கு வந்து நல்லா பண்ணிருந்தான். அப்புறம் வந்து நாம வந்து லோட் நம்ஸ் ஸ்டாட்ச் போக்கு அங்க he is being doing decently. எனக்கு அதான் புரியவே இல்லை. சாnchez வந்து சாnchez இருக்கிற வரைக்கும் செல்சி கோல்ஸ் கன்சீட் பண்ணிட்டு இருந்தாங்க இருப்பாங்க. அது வந்து கரெக்ட், தலையெழுத்து, ஒன்னும் பண்ண முடியாது. சாnchez கோல்விலையும் போட்டுடலாம், பிகாஸ் அவன் வந்து ரொம்ப எப்பவுமே எல்லா கேம்லயும் ஒரு போசோ மொமெண்ட் இருக்கு அவன்கிட்ட. என்னதான் நல்லா பண்ணு, ஒரு கேம்ல நல்லாவே பண்ணிருந்தாலும் ஒரு போசோ மொமெண்ட் இருக்கும் தலைவன்ட்ட. கரெக்ட். என்னதான் கோபம்னு சொன்னா கூட there is still flaws in his game. சோ அது பட் அட்லீஸ்ட் ட்ரெவர் சலபா வந்து has been doing decently. பட் வந்து வெஸ்ட் ஹாம் கிராம் பாட்டர் ரிட்டர்ன் வர, அதுதான் சொல்லுவாங்க, the return of the Potter dust at Stamford Bridge. தலைவன் வரான், பாய்ஸ் கேம் எவ்ரிதிங். இந்த பிடிஎஸ் டினன்ஸலே இன்னும் டென்ஷன் இன்னும் சை, அதுக்காகவே அவங்க போட்டு அடிக்கணும். ஐ திங்க் வெஸ்ட் ஹாம் அட் ஹோம் we generally beat them most time. yeah கரெக்ட். ஹெட் டு ஹெட் has been a very good record actually. வெஸ்ட் ஹாம் எல்லாம் தோச்சு அம்ச்சுக்கிறீங்க வெஸ்ட் ஹாம் எப்பயுமே. கடைசியில 2023 ஆகஸ்ட்ல தான் வெஸ்ட் ஹாம் 3-1 ஜெயிச்சிருக்காங்க. பட் அது வந்து ஒலிம்பிக் ஸ்டேடியம்ல. Yeah, so I think we'll win this game because West Ham ங்கனால, and Monday night under the lights I think we'll win this game. ஒரு 3-1 Chelsea I think. இது கரெக்ட். நானும் செல்சி வின் தான் சொல்ல போறேன். I'll say 2-1 to Chelsea, but close to 1 இருக்காது. ஐ திங்க் கடைசில ஒரு கோட்டை விட்டுறீங்க லேப்டாப் கான்செப்ட் அடிச்சிட்டு அப்புறம் கடைசில ஒரு மிஸ்டேக் பண்ணுவா, கோல் கன்சீட் பண்ணுவா, அந்த மாதிரி புதுசு ஒன்னு அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். சோ அதுதான். பட் ஐ திங்க் கிராம் பாட்டர் எந்த கேம் வந்தான் பிபி? டிட் ஹி கம் அட் தி ஆஸ்டன் வில்லா கேம் தான் ஃபர்ஸ்ட் கேம்? இல்ல கேம் அட் தி FA கப். ஓகே FA கப். ஐ திங்க் FA கப் யார் கூட வாஸ் இட்? அது ஆஸ்டன் வில்லாவோட தான் நினைக்கிறேன். வில்லாவோட தான். யா கரெக்ட். they played Villa last time also and they drew. கரெக்ட். ஸோ ஐ திங்க், ஐ மீன் ரெக்கார்ட் இஸ் வெரி ஸ்மால் சாம்பிள் சைஸ். 4 கேம்ல ஒரு வின்னு, ஒரு ட்ரா, அப்புறமா என்ன சொல்றது 2 லாஸ். ஸோ இட்ஸ் நாட் வெரி, என்ன சொல்றது, ஜட்ஜ் பண்றது கொஞ்சம் ஏர்லி தான். பட் எனக்கு, ஐ மீன் இட் டசன்ட் சேஞ்ச் த ஃபேக்ட் தட் ஐ திங்க் செல்சி ஆர் ஸ்குவாட் இஸ் மச் பெட்டர் தென் வெஸ்ட் ஹாம் ஸ்குவாட். அண்ட் ஒரு வெஸ்ட் ஹாம் ஸ்குவாட் வந்து இப்போதான் ஒரு புது மேனேஜர், பவுன்ஸ்லாம் தெரியல எப்படி இருக்கும்னு. So yeah, I think Chelsea 2-1, நீங்க 3-1 சொல்லிக்கிறீங்க, நான் 2-1 சொல்றேன். அடுத்தது வந்து லெட்ஸ் கோ டு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம் பாப்போம் பிபி. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் vs பிரைட்டன் போன வாரம் உதவாங்கனானுங்க 5-0 against Bournemouth. Didn't see that coming. I could see a Bournemouth win, yes, but didn't see அந்த மாதிரி thrashing எல்லாம் எவனும் பாத்துக்க மாட்டான், வாய்ப்பே இல்ல. ஸோ பேக் அட் தி சிட்டி கிரவுண்ட் இப்போ பிரைட்டனோட ஆடுறானுங்க. சோ பிரைட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் போன வாரம் யாரோட ஆடினானுங்க? எவர்டனோட தோத்தானுங்க 1-0. எக்ஸாக்ட்லி. டேவிட் மாய்ஸ் பேக் இன் ஃபுல் ஃப்ளோ. சோ மாய்ஸ் எக்ஸாக்ட்லி. So Forest at home. Forest still have a last 5 games நல்ல இதுதான் ரன் ஆஃப். ஒரே ஒரு லாஸ். அது வந்து ஒரு ஃப்ரீக்கிஷ் லாஸ் மாதிரி இருந்தது. On the other hand, Everton have had identical இருக்கு அவங்களோட last 5 fixtures, exactly same as Forest.
3 வின்னு 1 டிரா 1 லாஸ். So yeah, I mean, sorry, Everton, my bad. Brighton has been identical. So இந்த கேம் எப்படி பாக்குறீங்க பிபி? ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா போன சீசன் வந்து ஐ திங்க் ஓரளவுக்கு என்ன சொல்றது, they don't have a really good record. Forest, I think Brighton da have the edge over them, but இது வந்து ஒரு டிஃபரெண்டான Forest side, so I'm backing Forest actually. I think I'll go for 3-1 Forest. நான் ஒரு கம்பேக் கண்டிப்பா பவுன்ஸ் பேக் வரும். 2-1 Forest. ஓகே, கூல் கூல் கூல். கிறிஸ் வுட் வேற பயங்கர ஃபார்ம்ல இருக்கிறான், 14 இருக்கிறான். எக்ஸ்டென்ஷன் போட்டீங்க கரெக்ட்டா? ஆமா ஆமா கரெக்ட். இஸ் பீன் ரியலி குட். அண்ட் ஐ மீன் லிசன், ஃபாரஸ்ட் ஸ்டில் என்ன சொல்றது, ஐ திங்க் தேர்ட்ல இருக்கிறாங்க. ஸோ நாட் டூ ஃபார், தே கேன் ஸ்டில் மேக் இட் இன் த டாப் 4. வாட் அ பிரில்லியன்ட் ஸ்டோரி இட் வில் பி ஃபார் ஹிம், நூனோ எஸ்பெஷலி, அண்ட் த கிளப். ஸோ யா, வெரி நைஸ். அடுத்தது வந்து எவர்டன் கேம் போவோம். எவர்டன் வர்சஸ் லெஸ்டர். இப்போதான் பேசணும் எவர்டன் வந்து தோக்கச்சாங்கன்னு பிரைட்டனை. லெஸ்டர் ஆன் தி அதர் ஹேண்ட் சரியான ரிசல்ட் போன வாரம் ஒயிட் ஹார்ட் லேன்ல, ஆர் ஐ ஷுட் சே டாட்னம் ஹாட்ஸ்பர் ஸ்டேடியம்ல கம்பேக் வின்னு வித்தின் 4 மினிட்ஸ்ல வந்து டப்பு டப்புன்னு அச்சானுங்க 2 கோல். வேற பாடி அந்த வந்து ஒண்ணு உனக்கு இல்ல, that will always be funny bro, he's done it twice. வேற 2 வாட்டி பண்ணிக்கிறான். அவனுக்கு ஸ்பர்ஸ் கண்டாலே பிடிக்கல, ஏன்னு தெரியல. அதான் வந்து யாருக்கு தான் பிடிக்கும் அது. ஐ மீன் யா, ஆப்வியஸ்லி ப்ரோ, அதுவும் பயங்கர ஃப்ரீக் ரிசல்ட் ப்ரோ. பிகாஸ் லெஸ்டர் வந்து கடைசி 5 கேம்ல ஒரு கேம் வந்து 6-2 ஜெயிச்சானுங்க, குவீன்ஸ் பார்க் ரேஞ்சர்ஸ். அது வந்து FA கப் ஆனா, அதெல்லாம் வந்து அது ஓகே, நீ சாம்பியன்ஷிப் டீமோட ஆடி இருக்க. பட் எல்லா கேம் தோத்துருக்கானுங்க பிரீமியர் லீக்ல. 2-1 டு வில்லா, 2-0 டு பேலஸ், 2-0 டு ஃபுல்லம். கரெக்டா வந்தானுங்க நம்ம ஆளுங்க ஸ்பர்ஸ், 2-1 ஜெயிச்சானுங்க. எவர்டன் ஆன் தி அதர் ஹேண்ட், மாய்ஸே டூயிங் ரியலி வெல். நீங்க சொன்ன மாதிரி நடுவுல வந்து அவரும் வந்து எவர்டன் 3-2 வச்சாரு. ஸோ 3-0 அப். ஸோ யா, எவர்டன் பீட் ஸ்பர்ஸ்ல. ஸோ எவர்டன் ஆர் இன் குட் ஃபார்ம் ஆக்சுவலி வித் மாய்ஸ், அண்ட் இட்ஸ் அட் குடிஷன் ப்ரோ. ஸோ ஐ திங்க் ஐ ஃபேவர், I'm going to favor Everton actually in the game. I'll favor Everton. I'm going to say 1-0 to Everton. 2-1 Everton. I think Leicester will score, but Everton வந்து they'll win it 2-1. Okay, yeah. Moisey ஒரு குட் கம்பேக் ஸ்டோரி மாதிரி இருக்குது, டேவிட் மாய்ஸி. ஸோ யா, அடுத்தது வந்து ஒரு பனானா ஸ்கின் கேமா இருக்கும்னு தோணுது பிபி. ஐ டோன்ட் நோ நீங்க எப்படி சொல்றீங்கன்னு. இட்ஸ் பர்ன்மவுத் வர்சஸ் லிவர்பூல் அட் வைட்டாலிட்டி ஸ்டேடியம். It's a really good game because Bournemouth are playing really well. சரியான ஃபார்ம்ல இருக்காங்க. கடைசி 5 கேம்ல ஒரே ஒரு டிரா தான், செல்சியோட 2-2. பட் மற்றது எல்லாம் ஜெயிச்சிருக்கணும் கடைசியில, ரீஸ் ஜேம்ஸ் ஃப்ரீ கிக். அண்ட் தே ஷுட் ஹவ் won 5-5 இருந்திருக்கணும். பட் ஒரு மோமெண்ட் ஆஃப் பிரில்லியன்ஸ் ஃப்ரம் ரீஸ் ஜேம்ஸ். ஸோ யா, ஐ மீன் லிவர்பூல் ஆன் தி அதர் ஹேண்ட், அவங்களும் வந்து ஐ மீன் லாஸ்ட் 5 கேம்ஸ்ல ஐடென்டிக்கல் ரெக்கார்ட். ஃபாரஸ்டோட ஒரு டிராப் 1-1 அந்த கேமு. பட் எனக்கு சீரியஸா எப்படி கால் பண்ணணும்னு தெரியல ப்ரோ இது. ஏன்னா போர்ன்மவுத் வந்து நாட் ஜஸ்ட் இன் லாஸ்ட் 5 கேம், ஆக்சுவலி டாப் 6 ஓடயே தே ஹேவ் a good record. ஆர்சனல் அடிச்சாங்க, சிட்டி அடிச்சாங்க, ஸ்பர்ஸ் அடிச்சாங்க. I think United away also they won. Chelsea close வச்சு they home lost and they drew away at Chelsea also, which they should have won. And வந்து பயங்கர ஒரு இதுவா இருக்கு. And பயங்கர மாட்டாங்க. ஆமா, and வந்து I won't be surprised. obviously லிவர்பூல் வந்து அவங்களுக்கு வந்து they have to win தான் பார்க்கணும். இல்ல, ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் பிபி. இன் ஸ்பைட் ஆஃப் இன்ஜுரிஸ் they are playing well. லைக் நிறைய பேர் இன்ஜூர்ட் ஆக்சுவலா. உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு 9 பேர் இன்ஜூர்டிங்க, ஆனா கூட நல்லா ஆடிட்டு இருக்கானுங்க. லைக் நிறைய மெயின் பிளேயர்ஸ், எவனெல்சன் இன்ஜூர்ட், இன்னஸ் உனால் இன்ஜூர்ட், நிறைய பேர் சினிஸ்டரா இன்ஜூர்ட். பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், அவங்க 1 கேம் வீக் தான் ஆடுறாங்க. அப்பார்ட் எனக்கு டொமஸ்டிக் கப்ஸ்ல எவ்வளவு இருக்கிறாங்கன்னு தெரியல. பட் இட்ஸ் ரியலி இம்ப்ரெசிவ். ஏன்னா பர்ன்மவுத் இஸ் a very, I mean, I don't mean it in a disrespectful way, but ஒரு சின்ன கிளப் ஆக்சுவலா. யூ see ஸ்டேடியமே 15,000 தான், ரொம்ப சின்ன ஸ்டேடியம் ஆக்சுவலி. 12,000 கூட கரெக்ட், வெரி டைனி. ஸோ தேர் பஞ்சிங் வே அபவ் தேர் வெயிட் ஆக்சுவலா. ஸோ அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா டேபிள்ல அவங்களே வந்து 7th இருக்கிறாங்க. ஸோ தேர் நாட் டூ ஃபார் ஃப்ரம் த டாப் 4. 1 point behind சிட்டி. இந்த கேம்லயே வந்து ஏதோ ஒரு பயங்கரமான ரிசல்ட்ல எடுத்தாங்கன்னா who knows. ஆமா, கண்டிப்பா அது எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஐ திங்க் போர்ன்மவுத் ஸ்கோர் கஷ்டமான கேமா இருக்கும். பட் ஐ திங்க் லிவர்பூல் வந்து 3-1 எட்ஜ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. போர்ன்மவுத் நல்லா விளையாடுவாங்க,
They'll probably miss a few chances, but Liverpool வந்து I think will take over. மோசாலா சொல்லவே தேவையில்ல. அவன் கரெக்ட். வந்து ஒரு சீட் கோட் மாதிரி அவன். டார்வின் எக்ஸாக்ட்லி. நூனஸ்லாம் கோல் அடிக்கணும் எவன் கண்டா. I mean, even though it was one game, யா but I think that he might get a goal and 3-1 Liverpool. யா கரெக்ட். நல்ல கேமா இருக்கும், but 3-1 Liverpool. It won't be a convincing 3-1 ஆல இருக்காது. கோடி கேக்போ கூட நல்லா ஆடிட்டு இருக்கான் கோடி ஆக்சுவலா. கேக்போ செமையா ஆடுறான். யா சூப்பரா ஆடிட்டு இருக்கான். நிறைய பேர், ஐ மீன் மெக்காலிஸ்டர், கிராவன்பர்க், லைக் ஆல் தீஸ் பிளேயர்ஸ் ஆர் நைஸ்லி பிளேயிங் ஆக்சுவலி. பட் யா ஐ திங்க் 2-1 ஜெயிச்சிராங்க ப்ரோ லிவர்பூல். I think they legit just edit ன்னு தோணுது. They just have that சொல்ல வரீங்க, பட் ஆனா சொல்ல தோணல உங்களுக்கு. பரவாயில்ல சொல்லுங்க, பிரச்சனையே இல்ல. இல்ல ப்ரோ, அது வந்து நான் டிரா சொல்லலாம்னு இருந்தேன், பட் அப்புறமா யோசிச்சேன், இல்ல லிவர்பூல் வந்து பயங்கரமான டீம். இந்த லிவர்பூல் பிடிக்க முடியல ப்ரோ. எங்க லைக் அந்த டாமினோ எப்போ விழோன்னு கூட தெரியல, அந்த லெவல்ல பயங்கரமா ஆடிட்டு இருக்கானுங்க. சோ எனக்கு வந்து ஐ டோன்ட் லாஸ் வந்தாதான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண தெரியும். ஏன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட டிரா பண்ணாங்க, பட் ஸ்டில் வந்து they kept winning. So எங்கயாச்சும் ஒரு லாஸ் வந்தா எப்படி அதை இது பண்ணாங்கன்னு தான் கேள்வி. கரெக்ட். ஸோ யா ஓகே, நம்ம 2 பேரும் வின் தான் சொல்லியிருக்கோம் லிவர்பூலுக்கு. ஸோ அடுத்தது வந்து லெட்ஸ் கோ டு இப்ஸ்விச் வர்சஸ் சவுத்ஹாம்டன், 2 ரெலகேஷன் கேண்டிடேட்ஸ். பட் ஒன்னு இன்னும் மோசமா இருந்துக்கிறது இன்னொரு டீமோட. ஸோ ஐ திங்க் இப்ஸ்விச் ஆர் மச் பெட்டர் தென் சவுத்ஹாம்டன். பயங்கரம். சவுத்ஹாம்டன்லாம் எப்போ போவாங்கன்னு தான் கேள்வி. போவாங்களாம் கேள்வி. டாபியோட ரெக்கார்ட் அடிக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குல்ல உங்களுக்கு? The lowest tally of 11 points தான், but 5 points எங்கேயாவது எடுத்துருவாங்கன்னு தோணுது. ப்ரோ எங்க ப்ரோ 24 கேம்ஸ்ல 6 பாயிண்ட் தான் ப்ரோ எடுத்துக்கறானுங்க. எங்கேயாச்சும் தப்பி தவிர ஒரு கேம் ஜெயிச்சிட்டாங்கன்னா, I mean, I can see them maybe getting 13 for 13, 15 வந்தா பெருசு. மேபி 12-13 முடிச்சுப்பாங்க. That's how I feel Southampton. கரெக்ட். யா ஐ மீன் கடைசியா இவங்க 2 பேர் வந்து ஐ திங்க் சாம்பியன்ஷிப் தான் ஆடுனானுங்க. அண்ட் ஆமா கரெக்ட். 2 கேம்ல வந்து ஐ திங்க் லாஸ்ட் 2 கேம்ஸ்ல Ipswich have beaten them. So I think அதே தான் நடக்க போகுது. earlier the season ஆடிப்பாங்களே லைக் இதுல ஆக்சுவலா ஆடி இருக்கணும். கரெக்ட். 1-1 draw. You're right. சென்ட் மேரிஸ்ல 1-1 draw. சென்ட் மேரிஸ்ல 1-1 draw, but இது வந்து Ipswich home, Ipswich will win this one. 2-0 Ipswich. Same thing. நானும் வந்து I think Southampton have goals. I'll say 2-1 to Ipswich. I think they'll nick a goal in தோணுது Southampton. அடுத்தது வந்து நம்ம நியூகாசல் போவோம். சென்ட் ஜேம்ஸ் பார்க் போவோம். நடுவில் நியூகாசல் சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. நடுவில் ஒரு பிளிப்பு, ஒரு ஷாக் ரிசல்ட்னு சொல்லிக்கலாம். சென்ட் ஜேம்ஸில் வந்து 4-1 தோத்தானுங்க போர்ன்மத்தோட. ஸோ பட் பவுன்ஸ் பேக் பண்ணானுங்க போன கேம் சவுத்ஹாம்டனோட ஆடி. ஸோ அண்ட் ஃபுல்லம் ஆன் தி அதர் ஹேண்ட் அப் அண்ட் டவுன் ப்ரோ. ஸோ போன கேம் வந்து மேன் யுனைடெடோட கொஞ்சம் இன்டென்ட்டே ஆடாமல் இருந்தது. ஆக்சுவலாக தே குட் ஹவ் பிளேட் மச் பெட்டர்னு தோணுது, பட் உள்ள ஆடல. அண்ட் சம்ஹவ் ஃபுல்லம் அகேன்ஸ்ட் மேன்செஸ்டர் யுனைடெட் ஆல்வேஸ் ஹேவ் தேர் நம்பர். அது காலமா அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ பட் ஹேவிங் செட் தட் ஐ திங்க் நியூகாசல் தான் ஐ எம் கோயிங் டு கிவ் தி எட்ஜ். நியூகாசல் தான் கண்டிப்பா. ஈசாக் will score again. 100% 17 கோல்ல இருக்கிறான் ஈசாக்கு. வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கிறான் அவனும். ஸோ ஐல் சே 3-1 டு நியூகாசல். நானும் 3-1 சொல்ல வந்தேன். 3-1 நியூகாசல். நம்ம 2 பேர் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். 3-1 நியூகாசல். ஓகே 3-1 சேம் பிஞ்ச். ஆல்ரைட். அடுத்தது வந்து உல்வ்ஸ் வர்சஸ் ஆஸ்டன் வில்லா. ஐ திங்க் இது வந்து ஒரு டாபி ஆக்சுவலா. ஐ திங்க் ஒரு வெஸ்ட் மிட்லண்ட்ஸ் டாபின்னு நினைக்கிறேன் இது. உல்வ்ஸ் வர்சஸ் ஆஸ்டன் வில்லா. ஸோ உல்வ்ஸ் இப்போதான் பேசணும். ஐ மீன் தோத்துட்டாங்க போன வாரம். உல்வ்ஸ் ஆர் ஸ்டில் நாட் கிளியர் ப்ரோ. தே நீட் பாயிண்ட்ஸ் ஆக்சுவலா. 16 பாயிண்ட்ல இருக்கிறாங்க. அண்ட் எஸ்பெஷலி லெஸ்டர் போன வாரம் ஜெயிச்சதுனால. பிளாக் கண்ட்ரி டாபி. எஸ் யூர் ரைட். கரெக்ட். வில்லா ஒரு காமன் என்ன சொல்ற வென் டயகிராம்ல காமனா இருக்கறாங்களா? அதான் கன்ஃபியூஷன். இங்க போறோம், நீங்க அங்க ஒரு டார்பியா, அங்க ஒரு டார்பியா, இங்க பார்த்தாலும் எக்ஸாக்ட்லி இட்ஸ் a black country derby. and உல்வ்ஸ் வந்து நடுவுல நல்லா ஆடிட்டு இருந்தானுங்க. பட் கடைசி 5 கேம்ல வந்து ஒரே ஒரு வின்னு தான், அது FA கப்ல. மற்றது எல்லாமே தோத்துட்டானுங்க ஆக்சுவலா பிரீமியர் லீக்ல. ஸோ தே டெஃபினெட்லி நீட் வின்ஸ். வில்லா ஆன் தி அதர் ஹேண்ட் அப் அண்ட் டவுன். PSG மோனாக்கோட தோத்தானுங்க சாம்பியன்ஸ் லீக்ல. அப்புறமா கப்புள் ஆஃப் டிராஸ் வெஸ்டாமோட அண்ட் ஆர்சனலோட 2-2 டிரா எமிரேட்ஸ்ல. ஸோ தெரியல ப்ரோ, எனக்கு எந்த வில்லா டர்ன் அப் ஆகும்னு தெரியல. மேத்தியஸ் குனா இஸ் இன் குட் ஃபார்ம், ஆலி வாட்கின்ஸ் இஸ் இன் குட் ஃபார்ம். 2 பேருமே 10 கோல்ல இருக்கிறாங்க. ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா வில்லா ஹேவ் ஹேட் தி அப்பர் ஹேண்ட் கடைசி 2 கேம்ல.
ஸோ கடைசியா வுல்வ்ஸ் ஜெயிச்சது வந்து 6th May 2023 தான் ஜெயிச்சிருக்கானுங்க. ஸோ எனக்கு தெரியல எப்படி கால் பண்ணணும்னு. ஐ திங்க் வில்லா ஹேவ் திஸ் ஒன். அது வெஸ்ட் ஹாமோட ஜெயிச்சிருக்கணும், கோட் அவுட் ஆனுங்க. பட் ஐ திங்க் தே வின் திஸ் ஒன். ஒரு 1-0 வில்லா, க்ளோஸ் 1-0 வில்லா அப்படின்னு சொல்லலாம். Okay. I'm going for a draw actually. I think Wolves definitely need the points. I'll go for a 1-1 draw. Let's see what happens. Therila, because I think they are good enough to actually. I think they deserve to be in the Premier League. Actually, I think they are not that bad. அவ்வளோ மோசம்லாம் இல்லை Wolves. I think they're actually a good team. பட் என்னன்னா ஒரு அந்த கேரி ஓனியல் கொஞ்சம் லைட்டா பின்பால் ஃபுட்பால் மாதிரி இருந்தது நடுவுல. பின்பால் இல்ல, கேரி ஓனியல் கூட தப்பு சொல்ல மாட்டேன். ஜோசேசா மாதிரி ஒரு ஆளு டே ஒரே கேம்ல 3 பெனல்டி எல்லாம் வந்து ஒன்னாலே கொடுத்துக்கலாம். So lot of mistakes they were making. So I think they're little better now. So பாப்போம். அடுத்தது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம்ல, நீங்க வந்து வில்லா வின், நான் வுல்வ்ஸ் டிரா சொல்லிக்கிறேன். ஓகே. அடுத்தது நம்மளுக்கு ஃபேவரட்டான ஃபிக்சர் பிரென்ட்ஃபோர்ட் வர்சஸ் ஸ்பர்ஸ் போவோம். ஸ்பர்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து டேபிள் பாக்குறேனே, ஐ திங்க் தே ஆர் இன் 15th நினைக்கிறேன் ஸ்பர்ஸ். அண்ட் திஸ் வாஸ் த சேம் ஸ்பர்ஸ் ஹூ வர் சேயிங் அந்த ஒரு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு டைம்ல வந்து இவனுங்க வந்து அந்த சென்டர் பேக் பேரிங் வந்து ஒரு பயங்கரமான சென்டர் பேக் பேரிங் மாதிரி பேசினானுங்க. ஐ நோ ரொமேரோவோ கரெக்ட், எக்ஸாக்ட்லி. பட் யா ஐ மீன் பெட்ரோ போரோ வந்து பெரிய ஆள் மாதிரி பேசினானுங்க. அவன் தான் வந்து 2-3 தப்பு பண்ணுகிறான் கடைசி 2-3 கேம்ல. ஸோ யா ஐ மீன் ஐ திங்க் ஆன்ஸ் ஹேஸ் பின் ஃபவுண்ட் அவுட் ஃபார் அ லாங் டைம். அது நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். அண்ட் பிரென்ட்ஃபோர்ட் வர்சஸ் ஸ்பர்ஸ், ஐ திங்க் ஓரளவுக்கு ஸ்பர்ஸ் ஹேவ் அ டீசென்ட் ரெக்கார்ட். ஒரு கடைசி 8 கேம்ல ஒரே ஒரு அடி தான் பிரென்ட்ஃபோர்ட் ஜெயிச்சிருக்கானுங்க இவங்களோட. பட் நாட் திஸ் டைம் இது பிரென்ட்ஃபோர்ட் ஜெயிச்சுவாங்க. கரெக்ட். பட் யூ திங்க் சோ? டு யூ திங்க் இஸ் இட் தட் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்களா பிபி? யூ திங்க் ப்ரோ லெஸ்டரே அடிக்க முடியல ப்ரோ, லெஸ்டர் இப்ப கடைசியா ஜெயிச்சானுங்க. கரெக்ட் தான். I agree. Brentford at home they have been scoring goals despite not Ivan Toney. அதான் பெரிய இந்த டாம்ஸ்கார் செம்ம பிளேயர். லைக் வந்து I rated him. Yeah, no, he's a super player. Yeah. ஆமா, நல்லா இன்டர்லிக் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். சோ இது வந்து கொஞ்சம் ஈஸி தான் ப்ரோ. Brentford 2-0. I don't think Spurs will even score one. Yeah, okay. I think you're right because Spurs வந்து இன்னும் கொஞ்சம் நைவா ஆடிட்டு இருக்கானுங்க ஃபுட்பால். இந்த எஸ்பெஷலி மிட்ஃபீல்ட்ல அவ்வளோ நைவா இருக்கிறானுங்க. லைக் மிட்ஃபீல்ட்ல விட்டாலே இல்ல, இஃப் யூ கோ டுவர்ட்ஸ் தேர் பாக்ஸ் ஐ திங்க் இட்ஸ் a goal. Like you have 3/4 of a chance scoring a goal. அந்த மாதிரி இருக்கு. So and அந்த கோல் கீப்பர் கின்ஸ்கியும் அந்த சின்ன பையன், so he is not very like good in front of goal. And இன்னும் ஆர்ச்சி கிரே அண்ட் பிசுமா தான் ஆடுனுக்குறாங்கல்ல சென்டர் பேக்ல. So and என்னதான் ஐ மீன் பென்டாங்கூர் கரெக்ட். எப்படி பேசினானுங்க அவனை பத்தி. இல்ல ஆக்சுவலி நல்ல பிளேயர் தான். we all wanted him at some point. But unfortunately Spurs போயிட்டான். அது ஒண்ணும் பண்ண முடியாது. Yeah, true. And I think they're also misfiring in front of goal. Solanke injured நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு. So yeah, இல்ல இதுல என்ன காமினா ஒரு ஸ்பர்ஸ் ஃபேன் ஒன்னு போட்டுருந்தான். பேக் when we were like வந்து ஹாரி கேன் அந்த 1990 எல்லாம் போட்டு பேக் when we were a CS institution. சீரியஸா வந்து இது கொஞ்சம் பெட்டரா பண்ணீங்க அவ்வளவுதான். Yeah, exactly. Still it's all that என்ன சொல்றது சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலிஸ்ட் கீ செயின் அதெல்லாம் வித்திருந்தாங்கல்ல அந்த டைம். ஸோ கிளப் ஷாப்ல ஃபைனலிஸ்ட் கீ செயின். ஸோ யா ஓகே, ஹேவிங் செட் தட் நீங்க 2-0 சொல்லிக்கிறீங்க பிரென்ட்ஃபோர்டுக்கு. நான் வந்து I'll say 3-1 to Brentford. I'll go a little higher. I think they might Kulusevski maybe might score 1 goal. So பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ப்ரோ இந்த கேம்லாம் நான் ஏன் யோசிச்சேன்னா பிபி, இந்த கேம் தோத்தா இட்ஸ் ஸ்குவீக்கி பம் டைம். ஆக்சுவலா கொஞ்சம் இப்பவே ஸ்குவீக்கி பம் டைம்னா but you would never expect Spurs to be 15th la. At least 6th 7th 8th இருக்க ஒரு டீம் இன்னைக்கு 15th ல பாத்துர்க்கீங்க. That's true, I agree. Correct. Life fulla I've seen them அந்த யூரோப்பா லீக்ல தான் ஒரு அரௌண்ட் the under கண்டிப்பா இருப்பாங்க. அந்த ஹாரிகேன் பீரியட்ல தான் they went into that Champions League. They were dipping in. Yeah, correct. I mean I don't know. Yeah, but yeah, okay, நம்ம ரெண்டு பேருமே பிரென்ட்ஃபோர்ட் தான் சொல்லியிருக்கோம். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்தது வந்து மான்செஸ்டர் யுனைடெட் வர்சஸ் பேலஸ் அட் ஓல்ட் ட்ராஃபோர்ட். பேலஸோட ஒரு 0-0 ட்ரா எடுத்தானுங்க செல்ஹர்ஸ் பார்க்ல. யுனைடெட் ஹவ் பின் இன் டீசன்ட் ஃபார்ம் ஆக்சுவலி கடைசி 5 கேம்ல.
ரேஞ்சர்ஸோட ஒரு கம்பேக் கொடுத்தானுங்க, ஃபுல்லமோட ஆடி ஜெயிச்சானுங்க. அதர் ஹேண்ட் பேலஸ் ஹவ் பின் இன் குட் ஃபார்ம். ஒரே ஒரு பிளிப்பு போன கேம் தான், அந்த என்ன சொல்றது, பிரென்ஃபோர்டோட 2-1 தோத்தானுங்க. அந்த பிரையன் எம்பேமோ பெனல்டி மிஸ் பண்ணி திருப்பி எடுக்க வச்சு. Yeah, I know, I feel that too. But what to do, அதுதான் ரூல்ஸ். ஸோ என்ன பண்றது. பட் யா, மேன் யுனைடெட் வர்சஸ் பேலஸ், என்ன நினைக்கிறீங்க பிபி இந்த கேம் பத்தி? யுனைடெட் எந்த யுனைடெட் டர்ன் அப் பண்ணுவாங்கன்னே தெரியலையே. லைக் ரொம்ப பைபோலரா இருக்காங்க. பட் அந்த பேலஸ் வந்து கொஞ்சம் டீசென்ட்டா ஆடிட்டு இருக்காங்கன்னு மாதிரி சொன்னீங்க. போன சீசன் ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல 1-0 ஜெயிச்சிருக்கானுங்க. ஆமா, ஐ திங்க் they have a decent record ஓல்ட் ட்ராஃபோர்ட் நினைக்கிறேன். வந்து ஜெயிச்சிருக்காங்க லைக் கப்பல் 2-3 டைம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க இந்த லாஸ்ட் லைக் 6-7 years. ஸோ I see a draw. ஒரு நல்ல ஒரு 2-2 ஸ்கோரிங் டிராவா பாக்குறேன் நானும். ஐ திங்க் ஐ சி நான் 1-1 டிரா சொல்றேன். ஐ திங்க் அந்த மாதிரி தான் இருக்கும்னு தோணுது. ஐ திங்க் தெரியல. ஐ மீன் லைக் யூ செட், எந்த யுனைடெட் டர்ன் அப் பண்றதை விட அந்த when do they feel like playing, அது கூட ஒரு யுனைடெடா. when do they feel like turning it up, அதுவும் இருக்கு. அதேதான். ஸோ யா, ஐ டோன்ட் நோ, I'll say draw. எனக்கு தெரியல எப்படி கால் பண்ணணும்னு. பட் யா, ஐ திங்க் அதோட எல்லா கேம்ஸ் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் பிபி. இஃப் ஐ மிஸ்ட் எனிதிங் ப்ளீஸ் லெட் மீ நோ. பட் ஐ திங்க் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்ல, லெட் மீ செக் இட் ஒன்ஸ். அது ஃபாரஸ்ட் பைட்டன் சொன்னோம், இல்ல போர்ன்மவுத் லிவர்பூல் சொன்னோம். எஸ் எல்லாம் பார்த்துட்டோம். எஸ் யா, எல்லாம் பார்த்துட்டோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வாரம் வந்து ஒரு VAR கான்ட்ரோவர்சி இல்லாம, ஒரு ரெஃபரி கான்ட்ரோவர்சி இல்லாம, let us talk about football. அது ரொம்ப கஷ்டம் கேக்குறது. பட் அது அப்படிதான். Let us talk about football. Let us talk about individual players. Like இப்போ செல்சி வெஸ்ட் ஹாம்னா பார்மர், பக்கெட்டா அந்த மாதிரி. let us talk about them, or குடூஸ், யாராவது அந்த மாதிரி. அன்பார்ச்சுனேட்லி இந்த ரெஃபரிஸ் தான் லைம் லைட். இட்ஸ் ஆல் அபவுட் யூ மைக்கேல் ஆலிவர், அந்த மாதிரி தான் சாண்ட்லாம் பாடிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி தான். ஹோப்ஃபுல்லி மைக்கேல் ஆலிவர் வரட்டுமே. ஐ மீன் ஐ டோன்ட் திங்க் இல்ல மாத்திட்டாங்க. He was supposed to be there actually. Oh, அப்படியா? Okay, right. அது எனக்கு தெரியாம போச்சு. யா அவனை மாத்திட்டாங்க. அது he is not going to be officiating. So வேற யாரோ வராங்க. So yeah, I mean we just want a clean game, that's all, simple as that. So yeah, அதோட PB ரொம்ப நன்றி bro, எபிசோட் வந்ததுக்கு. as always a pleasure talking to you. And மக்களே, சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. வி ஆர் டாக்கிங் அபவுட் அதர் டீம்ஸ் as well. ஆர்சனல் மாத்திரம் இல்லை, ஒரு ஃபேனா ஒரு கிளப்ல வந்து கூட்டின்னு வந்து வி ஆர் ரிவ்யூயிங் கேம்ஸ். ஸோ யா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட. அண்ட் அதோட PB, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஃபார் கமிங் ஆன் தி ஷோ. As always. Take care. Bye.